பிஸா ஹட்டில் பிஸா சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யணுமா? ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் மலாய் போட்டி பிஸா தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் பிஸா ரெசிபி போட்டிருந்தேன். அப்போவே நிறைய பேர் ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்ஃபெக்டான பிஸாக்கு அதோட டோ ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸோட பிஸா டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிஸா டோ ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இது 250 ml அளவுக்கு இருக்குது. இப்போது இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட்டு சேர்க்கும் போது தண்ணி உங்களுக்கு லைட்டாக தான் சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அடுத்தது இதில் 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தளவுக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு. பிஸா டோ ரெடி பண்ணுறதுக்காக நான் 2.5 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்திருக்கேன். கிராம்ஸில் 450 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இப்போது இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஈஸ்ட்டை சேர்த்துட்டு இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஈஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நான் இதில் ஒரு 1/2 கப் வாட்டர் மட்டும் சேர்த்துருக்கேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு நம்ம டேரெக்டாக ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். பட் அதை விட பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நல்ல பிஸா டோ நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிஸா டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு 1 hour அப்படியே வைக்க போகிறோம். 1 மணி நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இப்போ கிளிங் ராப் வச்சு நான் நல்லா சீல் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். சிக்கன் பிரெஸ்ட் ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. சிக்கனோட அளவு உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் போடணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் சிக்கன் இருந்தால் கூட போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், அடுத்தது ஒரே ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், அடுத்தது இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், ஒரு டீஸ்பூன் கார்லிக் பவுடர். இது இல்லைன்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மலாய் டிக்கா பிஸான்றதால நம்ம இதில் சில்லி பவுடர் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைனா நீங்கள் திக் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இஷ்டப்பட்டால் கொஞ்சமாக இட்டாலியன் ஹெர்ப்ஸும் சேர்த்துக்கலாம். நான் ஒரிகானோ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இது மேரினேஷனுக்காக வச்சுருங்க. இப்போ சிக்கன் மேரினேட் ஆகிற டைமில் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதிகமாக சேர்த்தா ரொம்ப அந்த மைதாவோட ஸ்மெல் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இது நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். பட் ஆனால் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது, இது ஒயிட் சாஸ்ன்றதால. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். 250 ml கப் இது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரே ஒரு டீஸ்பூன், கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூன், அடுத்தது ஆரெகானோ ஒரே ஒரு டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். சாஸ் உங்களுக்கு ரொம்ப திக்கான மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஏன்னா இது நம்ம ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சிக்கன் கிரில் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆயில் கொஞ்சம் சேர்த்தாலே போதும். இது நல்லா பெரிய பேனாக இருக்கிறதால நான் எல்லா சிக்கனும் ஒரேடியாக சேர்த்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த சிக்கனை நான் திருப்பி போட்டுக்கிறேன். இதில் நம்ம க்ரீம்லாம் சேர்த்துருக்கிறதால சீக்கிரமாகவே இது அடி பிடிச்சிரும். ரொம்ப ஸ்டிக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த கலரில் சேஞ்ச் ஆயிரும். இப்போ சிக்கன் நல்லா குக்கும் ஆயிடுச்சு. செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் சார்கோல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா வந்து இந்த கங்கு வந்து பிடிச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு கப்பில் இந்த சார்கோலை வச்சுட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி புகை வந்ததும் இப்போது ஒரு லிட்டு வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிஸா ரெடி பண்ண போகிறோம். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்மளோட பிஸா டோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. கரெக்டாக நான் ஒரு 1 hour விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான பிஸா டோ. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிஸாவில் நம்ம சிக்கன், அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் பிளாக் ஆலிவ் சேர்த்துக்க போகிறோம். உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பிஸா டோவை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறோம். என்கிட்ட வந்து நல்லா பிஸா ட்ரே வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ உங்கள் ட்ரேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக மாவு தூவிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் இதை ரோல் பண்ணுறதுக்கு. இப்போது இதை எடுத்து நம்ம பிஸா ட்ரேயில் போட்டுடலாம். உங்கள் ட்ரேக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா ஷேப் அப் பண்ணிக்கோங்க. சென்டரில் கொஞ்சம் தின்னா, அதுக்கப்புறம் கார்னர்ஸில் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது பர்ஃபெக்டாக லெவல் பண்ணதுக்கப்புறமா ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரிக் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்தது மொசரலா சீஸ் எல்லா இடத்துலையும் நல்லா போட்டுருங்க. சீஸ் நம்ம 2 லேயராக போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சிக்கன் பீசஸ் வந்து வச்சிடலாம். நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த பீசஸை வச்சுருங்க. இப்போ திரும்ப இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கலாம். இது நல்ல பெரிய பிஸாவாக இருக்கிறதால ஒரு பேக் சீஸ் நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பிளாக் ஆலிவ்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக இட்டாலியன் ஹர்ப்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ அவன் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை வந்து நான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டவ் டாப்பில் செய்கிறதா இருந்தால் ஒரு பெரிய பாத்திரத்தில் உப்பு வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டுக்கு மேலே இதை வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா சேம் உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும். சில அவனில் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் கூட ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. சீஸ் பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சீஸ் பேர்ன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பிஸா சீஸியாக இருக்காது, ஒரு மாதிரி ரப்பரியாக ஆயிரும். இப்போ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் சிக்கன் மலாய் போட்டி பிஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு 8 பீசஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் பிஸா எவ்வளோ ஸ்பாஞ்சி அண்ட் சீஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழேயும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கணும், மேலே அதே மாதிரி சீஸும் நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். கீழே வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த ஒரு பீஸா பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து தாராளமாகவே சாப்பிட்லாம். இப்போ இது எவ்வளோ சீஸியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். என்னால் எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருக்குது. வாவ், பாருங்கள் எவ்வளோ சீஸியாக வந்திருக்கு நம்மளோட சிக்கன் போட்டி பீஸா. 2 சைடுமே நல்லா பர்ஃபெக்டாகவே குக் ஆகிருக்கு. பார்க்கும்போது எவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. நீங்களும் இந்த வீக்கெண்டை இப்போவே செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு பிஸாவும் செஞ்சுருக்கேன். எனக்கு 2 பிஸா வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி நான் செஞ்ச குவான்டிட்டியில். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இது மலாய் போட்டி பிஸான்றதால ஷவர்மா சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. சேம் டேஸ்ட் தான் இருந்துச்சு எனக்கு இந்த சிக்கன் சாப்பிடும்போது. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பிஸா விட இது டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த பிஸா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஸா ஹட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அதுவும் நம்ம இதில் ஒயிட் சாஸ்லாம் சேர்த்துருக்கிறதால நல்லா உங்களுக்கு ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் பிஸா. நிஜமாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் வெளியில் வாங்குற மாதிரி வீட்லேயும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் vlog எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, நல்லாவே தெரியும். சுஹேர் ஆர்எஸ்க்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து vlog வந்து ரெடி பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீக் வந்து ஆர்எஸ்க்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக vlogலாம் நிறைய போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரீசன். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்களா, அவங்களுக்காக நான் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த பிஸா ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.